ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தான் கட் பண்ணணும். எந்த மாற்றமும் கிடையாது. லைனிங் வந்து சேம் அப்படியே பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத் மட்டும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண போகிற மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் நெக் இந்த மாதிரி பைப்பிங் வச்சுட்டு இந்த சென்டரில் நம்ம பாம்பாம் டிசைன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சுட்டு சென்டரில் பாம்பாம் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். ரொம்பவே ஈஸியாக புரியுற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்லீவு எப்படி கட் பண்ணணும், இப்போ லைனிங் கிளாத் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ மெயின் கிளாத் கட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஃபோல்டிங் இருக்கு பார்த்தீங்களா, ஃபோல்டிங் கிட்ட ஒரு 1 இன்ச்சு கிட்ட துணி இந்த மாதிரி சென்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சென்டரில் நம்ம பாம்பம் வைக்க போகிறதுனால நம்மளுக்கு இந்த கேப்பு தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து இப்படி வந்து கட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் பேக்குக்கும். பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லைனிங்க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணும்போதும் சேம் அப்படியே தான். சும்மா நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஃபோல்டிங் கிட்ட இதே மாதிரி ஒரு 1 இன்ச்சு கிட்ட துணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சுற்றி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கட்டிங்கில் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பாம்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வச்சு தான் வந்து பைப்பிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுட்டு த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் பைப்பிங் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் த்ரெட்டை வந்து உள்ளே அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் வந்து ரெடி பண்ணணும். சிங்கிள் ஃபுட் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ நான் இப்போ வந்து ஃபுட்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த த்ரெட்டை வந்து சென்டரில் வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட போகிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டி போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ அடுத்ததான் ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட துணி விட்டுட்டு நம்ம இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பைப்பிங்க்கு தேவையானதை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் இப்போ நெக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம வந்து எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதே இடத்துல தான் திரும்பவும் இப்போ தையல் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். முன்ன பின்ன தள்ளி போயிடக்கூடாது, த்ரெட்டு மேலேயும் ஏறிடக்கூடாது. இப்போ இதை கிராஸ்ல வந்து கட் பண்ணி விட்டுறலாம்.
ரொம்ப ஒட்டி அந்த தையலை ஒட்டி திருப்பி விடுறதுக்காக கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணாம கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடணும். இப்படி கட் பண்ணி விட்டாதான் ஷேப் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து இப்படி பண்றோம். இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்ல இந்த சென்டரை வந்து இங்கேயும் இங்கேயும் சமமா வச்சுட்டு இங்க சென்டரை வந்து அர்க்காத் பண்ணிருப்போம். அர்க்காத் பண்ண இடத்த வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடம் தான் அர்க்காத் பண்ண இடம், ஓகேங்களா? இதுக்கு நேரா எந்த இடத்துல வருதோ அதுல இருந்து நம்ம வந்து கரெக்டா தையல் வர மாதிரி நம்ம வந்து பாம்பம் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண போறோம். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. சென்டரா உள்ள இடத்துல நம்ம வந்து பாம்பம் வந்து வைக்க போறோம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு பாம்பம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த லைனிங் கிளாத்தை அப்படி மேலே போட்டுருங்க. இப்படி மேலே போட்டுட்டு இது எங்க வருது, இந்த கோட்ல வந்து நான் இது வந்து அடிச்சு திருப்பறதுக்காக இது வந்து நான் வச்சிருக்கேன் ரெடி அளவு. ஸோ அந்த இடத்த ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் கரெக்டா எந்த இடத்துல வருதோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்போம், ஓகேங்களா? இப்போ இந்த இடம் வருது, அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஆனா கரெக்டா அந்த பைப்பிங் கிட்டே வைக்காம ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட கீழே வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா பாம்பம் வந்து அட்டாச் பண்ண போறோம். பாம்பம் அட்டாச் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து டபுள் ஃபுட் வந்து ரெடி பண்ணிக்கணும். ப்ரெஷர் ஃபுட் நார்மலா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சுதான் நம்ம வந்து பண்ணணும். அப்போதான் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து வைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம போடுற இப்ப தையல் வந்து கரெக்டா நம்ம போட்ட கோட்ல கரெக்டா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடணும். ஃபர்ஸ்ட் சென்டரா ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடம். இப்போ ஃபுல்லா வச்சாச்சு. வச்ச பிறகு இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா இங்க நீட்டிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். ஜஸ்ட் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் கட் பண்ண பிறகு அப்படியே ஒரு இப்படி இருக்கா, இதுல இருந்து சும்மா கொஞ்சம் தூரம் ஃபோல்டு மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அப்படியே மேலே வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட போறோம். இப்போ நீங்க தையல் போடும்போது இந்த பாம்பம் மட்டும்தான் கரெக்டா தெரியணும். உள்ள இருக்கிற பிசுறு தையல் எதுவுமே தெரியாத மாதிரி ஹைட் பண்ணிட்டு நம்ம வந்து தையல் போடணும். இப்போ வந்து கரெக்டா தேவையான இடத்துல நம்ம வந்து பாம்பம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை வந்து இதுல அட்டாச் பண்ணணும். இப்போ லைனிங் கிளாத்தை போட போறோம். லைனிங் கிளாத் போடும்போது
இந்த மாதிரி போடணும். இங்கே வச்சிருக்க பைப்பிங் வந்து இப்படி உள்பக்கமாக போயிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாம்பாம் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பாம்பாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் சென்டரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் தள்ளி போனாலும் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ கரெக்டாக இதில் போட்டிருக்க தையலும் இதில் உள்ள சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்ச பிறகு பாம்பாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வர மாதிரி நம்ம வந்து அடுத்தது எடுத்து வைக்கணும். ஓகே, வச்ச பிறகு சுற்றி பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஹிப்புக்கிட்ட உள்ளதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒன் சைட் ஃபுட் வச்சு தான் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பின் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவுட்லுக் வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக சென்டரில் அந்த பாம்பாம் டிசைன்லாம் வரும், இல்லைனா மாறி போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதே இடத்துலையே தையல் போட போகிறோம். இப்போது ஃபுல்லாக இதில் உள்ள ஒர்க் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் முன்னாடி நம்ம கட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா, கிராஸில் நார்மலாக நெக்குக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தையலை ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருப்போம், ஆனால் திரும்பவும் இப்போ ஒரு தடவை பண்ணணும். ஏன்னா முன்னாடி மெயின் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ண பிறகு பண்ணலை இல்லையா, இப்போ மெயின் கிளாத்தில் ஒரு தடவை பண்ணணும். அதை நம்ம சேர்த்து பண்ணிட்டோம்னா மெயின் கிளாத்லேயும் வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே உள்ள விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக சென்டரில் கரெக்டாக தேவையான இடத்துல நம்மளுக்கு இன்விசிபிள் பைப்பிங்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பாம்பாமும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை எப்படி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மறுபடியும் நம்ம டபுள் சைட் போட்டு மாற்றிக்கணும். ஓகே, மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து தையல் போட போகிறோம். ஓகே, இப்போ கீழே வந்து இப்படி ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இதில் மடித்து தைக்கலாம் இடுப்புக்கிட்ட, ஆனால் இந்த இடத்துல வந்து இடிக்கும், அதனால தான் அப்படியே அடித்து திருப்பியிருக்கோம் நம்ம. அதனால் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதோட ஃபினிஷிங் பார்ப்போம். இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பைப்பிங்கும் அழகாக உருட்டு பைப்பிங் சூப்பராக வந்திருக்கு. இந்த இடத்துலையும் ஃபினிஷிங் செம்மையாக வந்திருக்கு. ஓகே, இப்போ பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பேக் பார்ட்டில் டாட் பிடிக்கிறது எல்லாம் நார்மல் தான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பேக் பார்ட் அண்ட் ஸ்லீவ் ரெண்டுத்துலேயுமே இந்த டிசைன் வந்து நான் வச்சுருக்கேன்.
ஸ்லீவ்லையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக சென்டரில் நம்ம வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.